தெய்வம் வீசு என்னோடு பேசுவான், எனக்கு சந்தோஷமே. தெய்வம் வீசு என்னோடு பேசுவான், எனக்கு சந்தோஷமே. தெய்வம் வீசு என்னோடு பேசுவான், எனக்கு சந்தோஷமே. பேசுவார், கலக்கம் நீங்க பேசுவார், காட்சி தந்து பேசுவார், சாட்சியாக நம்மை நிறுத்துவார். கனவின் வழியாய் பேசுவார், கலக்கம் நீங்க பேசுவார். தந்து பேசுவார், சாட்சியாக இருத்துவார். தெய்வம் பேசு என்னோடு பேசு. முழங்கால் படிடுவோம், நாம் அனைவரும் முழங்கால் படிப்போம். தெய்வம் பேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. ஆண்டவரே, நம்மோடு இதோ நற்கருணை வழியாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாசிந்த வாசம் அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், உங்களை அவமானத்திற்கு உள்ளாக விடமாட்டார் அப்படின்னு திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். நான் நீங்க யாரை நோக்கி இருக்கணும், யாரை சார்ந்திருக்கணும்? ஞானத்தை தருகிற தேவன், வழிகாட்டுகிற தேவன், வாழ்வளிக்கிற தேவன். இந்த தெய்வத்துடைய ஆலோசனை பெறுங்க. ஆண்டவரே, என்ன செய்யணும், எப்படி என் பிள்ளைகளை வளர்க்கணும், என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், வியாபாரத்தை எப்படிலாம் எடுத்துன்னு போலாம், ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை கேளுங்க. கடவுள் பேசுவா, கடவுளின் வழியாய் பேசுவோம், உன் மனைவி வழியாய் பேசுவோம். எனக்கு பிள்ளைகள் வழியாக கூட கடவுள் சொல்ல, இதை பண்ணாதப்பா, இது வேணாப்பா, கேளுங்க. கடவுள் எனக்கு நம்மிடம் சொல்லி கொண்டே இருக்கிறான். தானியேலுடைய அவன் கொடுத்த அந்த விளக்கத்தை அந்த அரசன் ஏற்றுக்கொண்டான்.